மாயனூர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டின் துல்லியமான மையப்பகுதி, அழகான காவிரி ஆறு, கம்பீரமான தடுப்பணை, மிகச்சுவையான மீன் உணவுகள், மேலும் பல சிறப்பம்சங்கள் நிறைந்த ஊர் இந்த மாயனூர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஷார்ட் ரைடு ஒன்று பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. கரூர் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கரெக்டாக 20 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஊர் இருக்குது. தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி அப்படிங்கிறனால இந்த ஊருக்கு மையனூர் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. காலப்போக்கில் அது மாயனூர் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. இந்த ஊரில் ஓடுற காவிரி ஆறு பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் அகலம் கொண்டதுங்க. ஸோ தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு அகலமான காவிரி ஆறு நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இது இந்த ஊருக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு. நான் இப்போ ஒரு டோல்கேட் பக்கமாக வந்துட்டேன். ஸோ கரூர் டு மாயனூர் போகிற வழியில் ஒரே ஒரு டோல்கேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டோல்கேட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணவாசி டோல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாயனூர் வந்துட்டேன். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல்லுடைய பேப்பர் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது இந்த ஊரில். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா லெஃப்ட் கட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் கட் பண்ணணும்னா நேராக டேமுக்கு போய்டும் அந்த ரூட்டு. ஸோ இப்போ நான் அங்கே தான் போக போகிறேன். நான் இப்போ லெஃப்ட்டு திரும்புகிறேன் பாருங்கள். ஸோ ரயில்வே கிராசிங் இது. ஸோ இந்த ரயில்வே கிராசிங்கை தாண்டணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ரோடு டேமுக்கே போயிடும். இந்த ரைட் சைடில் தெரியுது இல்லைங்களா ஒரு பெரிய செட்டு, அது முனியப்பன் கோயில். டேமுக்கு பக்கமாக வந்துட்டேன். ஸோ இந்த டேம்லேருந்து விவசாயத்துக்காக வாய்க்கால் மூலிமா நிறையா ஊர்களுக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். காவிரி ஆறுக்கு குறுக்கே தடுப்பணையும் பக்கத்துலேயே ஒரு பாலமும் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் பார்த்திங்கன்னா சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த பாலம் கரூர் மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்தையும் இணைக்கிற ஒரு பாலமாக இருக்குது. இதோடைய கட்டுமான பணி 2007 ஆரம்பித்து 2013 முடித்து 2013 மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு பாலத்தில் தான் நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன். அப்படியே பாருங்கள். இப்போ நான் போயிட்டுருக்கேன் இல்லையா அந்த பாலத்தில். இதில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஸ்டோரேஜு, ரைட் சைடு தான் தண்ணி வெளியேற்றுற பகுதி. இந்த தடுப்பணையோட கொள்ளளவு பார்த்திங்க அப்படின்னா 1.42 டிஎம்சி தண்ணியை சேமிக்கலாம். அதே வெள்ளப்பெருக்கு காலத்தில் ஒரு வினாடிக்கு 4.62 லட்சம் கனஅடி நீரை வெளியேற்ற முடியும்.
ஸோ இந்த தடுப்பணையுடைய மதகுகள் எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா 86 மதகுகள் இருக்குது. சரியாக இந்த பாலத்துடைய மையப்பகுதியில் தான் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்துடைய எல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ கரெக்டாக அந்த சென்ட்ரு பகுதிக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், திருச்சி மாவட்ட எல்லை ஆரம்பம்னு போட்டிருக்கோம் இந்த போர்டில். அதே இந்த போர்டுக்கு பின்புறமாக போய் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்ட எல்லை முடிவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதுதான் இந்த பாலத்தோடைய கரெக்டான சென்ட்ரு பாயிண்டில் தான் 2 டிஸ்ட்ரிக்ட்டுமே கனெக்ட் ஆகுது. எவ்வளோ தண்ணி சேமித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் இந்த அணையுடைய மதகுகள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே இப்போதைய ஸ்டேஜுக்கு அடைச்சி தான் வச்சுருக்காங்க. நான் போயிருந்தப்போ வெறும் 2 மதகு மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ அந்த ஓப்பனான மதகுலேருந்து தண்ணி எப்படி வெளியேற்றுறாங்கங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மதகு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது மதகு. ஸோ இது மாதிரி மொத்தம் 86 மதகு இந்த அணைக்கட்டில் இருக்குது. தண்ணி எப்படி வெளியேற்றுறாங்க அப்படிங்கிறதையும் காமிக்கணும் பாருங்கள். ஸோ இதுதான் தண்ணியோடைய வெளியேற்ற பாதை. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பார்க்குறதுக்கே. டேமோட கடைசி வரைக்கும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வண்டியை யூட்டர்ன் பண்ணி கிளம்பியாச்சு. இது மாதிரி ஒரு டேமில் காவேரி ஆற்றோடைய அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே பைக் ரைட் பண்ணுறது சூப்பரான ஃபீலாக இருக்குது. அந்த பாலத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் சின்னதாக ஒரு வழி ஒன்று கீழே இறங்கும். ஸோ அதில் போனீங்கன்னா அந்த வழி வந்து நேராக ஆற்றுக்கே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அங்கே போனீங்கன்னா டேம்லேருந்து ஓப்பன் பண்ணுற தண்ணி வந்து அந்த வழியாக தான் வெளியேறி வரும். ஸோ அங்கே நீங்கள் ஜாலியாக குளிக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அங்கே தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். வியூ நல்லாயிருக்கும். அங்கேருந்து பார்க்குறப்போ வந்து அந்த டேமோட வியூ வந்து சூப்பராக இருக்கும். இந்த டேம்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பூங்கா ஒன்று இருக்குது. அதோடய பேர் அம்மா பூங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி பார்க்குக்கெலாம் போனால் நம்ம மைண்டு வந்து செம்மையாக ரிலாக்ஸ் ஆகும். அதே சமயம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.